வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் கொடுத்தது இந்த நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரூட்டு எப்படி வரும்னு சொல்லியிருப்பேன். அன்றைக்கி ரிசல்ட்டு பாருங்கள். 4Dயில் வந்து பார்த்திங்கன்னா 6185 ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த 3 நம்பருமே உள்ளே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்படி உள்ளே வந்தாலும் கணக்கு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது அப்படியே டைரெக்டாக வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம ஒரு வின்னிங் எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா அது வந்து வின்னிங்காக எடுத்துக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரூட்டு சொல்கிறேன். அந்த ரூட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டை வச்சு பார்க்குறவங்களுக்கு புரியும். அவங்களுக்காக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே கிராஸில் பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்து கிராஸில் கீழே பாருங்கள். இங்கே பாருங்கள், AB 23. அந்த 23க்கு அந்த பி போர்டு பவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 28 பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ACBCங்க ஃப்ரெண்ட்ஸ் 882. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள், AB 86. அந்த 86க்கு பாருங்கள், அந்த பி போர்டு பவர் பண்ணி 81. அதை ரிவர்ஸ் பண்ணி 18ங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், 23 ABக்கு அந்த 3க்கு பவர் பண்ணி பி போர்டு பவர் பண்ணி 28. அதை ரிவர்ஸ் பண்ணால் 82. அது பார்த்திங்கன்னா ACBC. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ACBC ஒரே நாளில் முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், 86க்கு அந்த பி போர்டு பவர் பண்ணால் 81. அதை ரிவர்ஸ் பண்ணால் AB தான் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த AB வந்து பார்த்திங்கன்னா 81 ரிவர்ஸ் பண்ணி AB 18 இன்னைக்கு. அதில் உள்ள டி போர்டை மட்டும் பாருங்கள். 9க்கு பவர் 4. 1. அந்த 1க்கு பவர் 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு மட்டும். அடுத்து சி போர்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சி போர்டு பாருங்கள் 5. அடுத்து பாருங்கள் 2. மறுபடியும் ரிப்பீட் 2. இந்த 2க்கு இந்த 2 ஆடினது மாதிரி. இந்த 5க்கு பாருங்கள், அப்படியே 5 சி போர்டு 5. அப்படியே ஃபுல் ரிசல்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் 6185. இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதத்தில் 30 நாள் வின்னிங் வாங்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெஸ் பண்ணி போகலாம், அது வந்துச்சுன்னா நம்ம லக்கு தான். அதனால தான் இது இப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. சார்ட் வச்சு பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதில்ல, அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற ரூட்டை மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறது பாருங்கள். அதனால தான் வந்து ரூட்டை சொல்லி தான் உங்களுக்கு வந்து காமிச்சு தான் உங்களுக்கு நம்பரே கொடுக்குறது. நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா மேட்ச் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா கிராஸில் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். பிடிச்சிருக்கா என்ன அதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது டெய்லி சார்ட்டு.
இதில் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். அதை வச்சு தான் உங்களுக்கு நம்பர் சொல்ல போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த 202க்கு பாருங்கள், ஏபி 20ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஒரு நாள் கீழே ஏபி 26ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட்டப்பட நம்பரு. அதுக்கு ஒரு நாள் கீழே பாருங்கள், ஏபி 28. அதில் பாருங்கள் சி போர்டு பாருங்கள். இது வந்து பார்த்துங்க ஏபி 20, 26. இதோட கேப் நம்பர் தான் 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு பாருங்கள் 2, 4. இதுவும் ரெட்டப்படைங்க ஃப்ரெண்ட்ஸ். 2, 4 அப்படியே வந்து 6 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6 வராமல் அப்படியே 2க்கு முன்னாடி போய் 0. ஃபுல்லாக டி போர்டு பாருங்கள் 7, 1. இது வந்து ஒத்தப்படைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7க்கும் 1க்கும் கேப் நம்பர் பார்த்திங்கன்னா 9. அது பாருங்கள் 4 டிஜிட் அப்படியே வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. இதே ரூட்டில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மந்த்லியில் சொன்னது அது ஒரு ரூட்டாக இருக்கும், லைட்டாக வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அடுத்த ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 785க்கு பாருங்கள், பிசி 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நாள் கீழே பாருங்கள், பிசி 25. அப்படியே ஒரு நாள் கீழே நாளைக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா பிசி 05 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, பிசி 05. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, 20, 26. அதோட கேப் நம்பர் 28. இது வந்து ரெட்டப்படை. இந்த 05க்கு பாருங்கள் 85. இது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு ரெட்டப்படை நம்பரு. சி போர்டு காமனாக அப்படியே 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நாள் கீழே பாருங்கள், 25க்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 2 ரெட்டப்படை நம்பரு. சி போர்டு 5 அப்படியே காமனுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது கேப்பில் பார்த்திங்கன்னா சி போர்டு 5 அப்படியே காமனாக வச்சோம்னா 8க்கு 2க்கும் கேப் நம்பர் பார்த்திங்கன்னா ரெட்டப்படையில் 0 தான் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிசி 05. அதுக்கு ஏ போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். ஏ போர்டு பாருங்கள் 7. மறுபடியும் பாருங்கள் ரிப்பீட்டு 7. மறுபடியும் வந்தால் 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 705. எனக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி வரும்ன்ட்டு. உங்களுக்கு 705 வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணிக்கங்க. அந்த ஏ போர்டுக்கு வேறு நம்பர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அது எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 202 சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏபி 20, ஏபி 26, அதோட கேப் நம்பர் ஏபி 28 சொன்னங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு பார்த்தீங்கன்னா 2, 4. அப்படியே 2க்கு முன்னாடி போய் 0. டி போர்டு பார்த்தீங்கன்னா 7, 1. அதோட கேப் நம்பர் 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த 85, அடுத்து பார்த்தீங்கன்னா 25. நாளைக்கு ரிசல்ட் வந்து 05 வந்துச்சுன்னா
ஏ போர்டு பாருங்கள். இந்த ரிசல்ட்டை பாருங்கள். டி போர்டு 7 1 9 ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா 7 1 9 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 905 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டி போர்டுக்கு பாருங்கள். டி போர்டுக்கும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 2க்கு பவர் நம்பர் 7 6க்கு பவர் 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டி போர்டு எதுக்கு சொன்னேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த டி போர்டு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு அது வந்து கிராஸில் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்டில் டேரெக்டாகவே சொல்லியிருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 905 4 டிஜிட் பார்த்திங்கன்னா 1905ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 05க்கு மட்டும் இன்னொரு ரூட்டு சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு 19 எப்படி வருதோ அதை மேட்ச் பண்ணிக்கங்க. நான் பிசி 05க்கு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த 26 28 சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே 20 பாருங்கள். இது 20 26 இதோட கேப் நம்பர் 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட்டப்பன் நம்பரு. அப்படியே அடுத்து பாருங்கள், அது வந்து ஏபியில், இது வந்து பிசியில் சொல்கிறேன். இந்த 85 25 அதோட கேப் நம்பர் பார்த்திங்கன்னா 05. இது ஒவ்வொரு நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இதுவும் ஒவ்வொரு நாள் கேப்பு. அப்படியே பாருங்கள், இருபத்தஞ்சு 85 அப்படியே 05ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கண்டினியூ அடுத்தடுத்த நாள். அதையும் பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னாலும் 05 வருது. அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாலும் கேப் நம்பர் 05 வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிசி 05 பிசி 05க்கு இன்னொரு ரூட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அதையும் பார்த்துக்குங்க. இது பாருங்கள், கிராஸில் தான் சொல்ல போகிறேன். இதையும் பார்த்துக்குங்க. இங்கே கிராஸில் பாருங்கள், ஏபி 91. இதுக்கு முன்னாடி ஏபி 91 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக அடித்த ஏபி 91 இந்த 2 நம்பர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள், இந்த ஏபி 91க்கு அப்படியே பாருங்கள் கிராஸில் பிசி 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே பாருங்கள் அடுத்த மாதம் கிராஸில் மேலே அந்த பிசி 65 எடுத்து அப்படியே பிசி 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். டி போர்டு ஏ போர்டு பாருங்கள், $54. இதுக்கு பாருங்கள் 76. இது வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பரு. அது பாருங்கள் உள் நம்பர் 4 5 பாருங்கள் 4 5 6 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 65 பார்த்திங்கன்னா அப்படியே 65. அப்படியே இந்த 91க்கு பாருங்கள், பிசி 05. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நாளைக்கு 05 பிசி 05.
BC05 அப்படியே வச்சோம்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பரு 4, 5, 6, 7. இந்த 05க்கு பாருங்கள் 3, 3க்கு பவர் 8. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 4, 5, 6, 7. இது ரம்மி நம்பரு. அப்படியே இந்த 4, 5க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் உள்ள டி போர்டு. இந்த 6, 7க்கு பார்த்தீங்கன்னா 8. அது வந்து ஏ போர்டு. இப்போ நம்ம அதே ரூட்டில் தான் எடுக்கிறோம் பாருங்கள். இங்கே நாளைக்கு கெஸிங்க இங்கே பாருங்கள் 3, 4, 5. இங்கே பார்த்தீங்கன்னா 6, 7, 8. அப்போ 9 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு 9. அப்படியே டி போர்டு பாருங்கள். இதுக்கு பாருங்கள் 6, 7க்கு 8. அப்படியே இங்கே 9 ஏ போர்டு. இதில் பாருங்கள் 2 வச்சோம்னா இந்த இடத்துல 2 வச்சோம்னா டி போர்டு 2, 3, 4, 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2905. உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. எதுக்கும் பார்த்துங்க இந்த ரூட்டு. மறுபடியும் சொன்னோம்னா டைம் ஆயிரும். இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜாஸ்தியாக இருக்குது. சார்ட் வச்சு பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. நாளைக்கான நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். BC வந்து 05ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டி போர்டு ஏ போர்டு எப்படி வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்களே மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் 2 ரூட்டில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது வருதோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க நம்பர் பார்த்துடலாம். BC05க்கு நம்ம சொல்லியிருப்போம். எப்படி வரும்ன்ட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் ஒரு 2 ரூட் உங்களுக்கு வந்து காமிச்சது. டி போர்டு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 ரூட்டில் இருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி எஃபெக்ட் போட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுது. பார்த்துங்க, பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா மேட்ச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.